கடவுள் தன் பக்தர்களை காப்பாற்றுவாரா அல்லது அது வெறும் நம்பிக்கையா? இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த கதை ஒரு சாதாரண கதை இல்லை. மரணத்தில் வாயிலிருந்து ஒரு மனிதனை காப்பாற்றிய உண்மை சம்பவம். இந்த கதை மனு என்ற ஒருவரை பற்றியது. அவர் சிறு வயதிலிருந்தே ஹனுமான் பக்தர். ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு செல்வது, ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்வது அவரது வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் மனு தன் மனைவியுடன் அமர்ந்து கொண்டு காஃபி குடித்து கொண்டிருந்தார். அவருக்கு திடீரென கடுமையான இதய வலி வந்தது. அந்த கடுமையான இதய வலியால் அவர் கீழே விழுந்தார். கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார். உடனே அவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். 15 நாட்கள் அவர் மருத்துவமனையில் படுத்திருந்தார். மருந்துகளும் வேலை செய்யவில்லை. நம்பிக்கையும் குறைந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர் வாயில் இருந்த ஒரே வார்த்தை, ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான். மருத்துவர் மனுவின் மனைவியிடம் கூறினார், இனி பிரார்த்தனை மட்டுமே உதவும். இரவு 2 மணி. எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு அதிசயம் நடந்தது. அறைக்குள் திடீரென ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. மனு மெதுவாக கண்களை திறந்தார். அவர் பார்த்தது ஆஞ்சநேயரின் உருவம். அது மெதுவாக அவரை நோக்கி வந்தது. அந்த உருவம் தனது கையை உயர்த்தி மனுவின் தலையில் வைத்தது. அடுத்த நொடியில் எல்லாம் அமைதியாகிவிட்டது. காலை மருத்துவர்கள் வந்தபோது அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மனு முழுமையாக குணமடைந்திருந்தார். அனைத்து ரிப்போர்ட்ஸும் சாதாரணமாக இருந்தது. மனு நம்புகிறார் அந்த இரவு ஹனுமான் தான் அவரை காப்பாற்ற வந்தார் என்று. மனு மறுநாள் காலையில் அவர் குடும்பத்தை அழைத்து கொண்டு ஹனுமான் கோவிலுக்கு சென்றார். ஹனுமானுக்கு நன்றி கூறினார். உங்கள் நம்பிக்கை உண்மையானதாக இருந்தால் கடவுள் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். நீங்களும் ஹனுமானை நம்பினால் கமெண்டில் ஜெய் ஹனுமான் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்ய மறக்காதீர்கள்.